ஐஸ்வர்யா பத்தின முழு உண்மையையும் சேதுவுக்கு தெரிய வந்து ஐஸ்வர்யாவை ஓங்கி அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தாச்சி போத நிறுத்துங்க. ஏற்கனவே ஐஸ்வர்யா சேது கூட வரலன்னு மனசு நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கா. இந்த நேரமா பார்த்து வெந்த புண்ணுல வேலை இறக்குற மாதிரி வார்த்தைகளால இப்படி கொண்டுகிட்டு இருக்காதீங்க. ஏன் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்றதுக்கு சேது தானே ஒத்துக்கிட்டான். சேது ஒன்னும் குழந்தை இல்லையே. அவனை கட்டாயப்படுத்தி இங்க தாலி கட்ட வைக்கிறதுக்கு ஏய் ஐஸ்வர்யா, உனக்கு எங்க போச்சு அறிவு? அவன்தான் அந்த தமிழ்ச்செல்வி மேல இறக்க குணப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போனானா நீ கையை பிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல உடனே ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, நான் எவ்வளவோ சொன்னேன் ஆண்டி, அவர் என் பேச்சை சுத்தமாக கேட்கவே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கூட சொன்னேன். ஆனால் அவர் பாட்டுக்குன்னு என்னை காரை விட்டு இறக்கி விட்டுட்டு தமிழ்ச்செல்வியை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஐஸ்வர்யா அப்பா இருந்துக்கிட்டு, என்னங்க இதெல்லாம்? என்னமோ என் பொண்ணை உங்க பையனுக்கு தாரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரியில ஒட்டு மொத்த குடும்பமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா உங்க பையன் சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நானும் ஒத்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? என் தங்கச்சி ஈஸ்வரி. அவ சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் என் பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்பா ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் சேதுவுக்கு ஃபோன் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சேது இங்க வந்து ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுவுக்கு ஃபோன் பண்ண. ஆனாலும் சேதுவோ இங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்க இருந்த டாக்டருமே, இங்க பாருங்க சார், அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போவே குழந்தைய வெளியே எடுத்தாகணும். அதுக்கு அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸோ யாராவது சைன் பண்ணாதான் இமிடியட்டாக நாங்கள் வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, சார் என்னோட ஒய்ஃப் தான் தமிழ்ச்செல்வி, அவளோட ஹஸ்பண்ட் தான் நான். எங்கே கையெழுத்து போடணுமோ சொல்லுங்க, தாராளமா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே டாக்டர் கிட்ட சொல்ல, நர்ஸ் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிட்டு இவரை தேட்டருக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே அங்க சொன்னதும் இங்க நர்ஸுமே அங்க இருந்த சேதுவை அழைச்சிக்கிட்டு தேட்டர் உள்ளேயும் போறாங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்விக்கு அங்க பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்து தமிழ்ச்செல்வி பொறுக்க முடியாத வழியை அனுபவிக்கிறத பார்த்து இங்க சேதுவுமே மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பொறுத்துக்க முடியாம சேதுவோ அந்த ஆபரேஷன் தேட்டரை விட்டு வெளியே வர கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்விக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து அங்க அப்பத்தா கிட்ட கொடுக்க, அப்பத்தாவோ குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து, சேது உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா குழந்தைய கொடுக்க, இங்க ரொம்ப அழுதுகிட்டே அந்த குழந்தையும் தன் கையால வாங்கி அப்படியே தன்னோட முத்த மழைய அந்த குழந்தை மேல பொழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏயா சேது, இது உன் குழந்தையா? இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு நீ எதுக்காகயா இப்படி போய் அந்த கேடு கெட்ட ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேவை இல்லாம அந்த ஈஸ்வரியோட பிடியில இப்படி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கேட்க, உடனே இங்க சேதுவோ அங்க அப்பத்தாவோட காலை பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சிரு அப்பத்தா, நான் ஏதோ சுயநலப்பட்டு தேவையில்லாம தமிழ்ச்செல்வியை சந்தேகப்பட்டு இப்படி ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். தமிழ்ச்செல்வி என் கூட ஒன்று சேரலைனாலும் பரவாயில்ல, தமிழ்ச்செல்விக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, தமிழ்ச்செல்வி எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் எங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்து அங்கே தமிழ்ச்செல்விக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்து அங்கே அப்பத்தாவை கூப்பிட்டு கொடுக்க, அதே நேரம் அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்து அங்க இருந்த சேதுக்கிட்ட, இங்க பாரியா, உன் அம்மாவே வந்து உனக்கு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் கொடுக்க, தன்னோட 2 கைகளால 2 குழந்தைய வச்சு அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போயா போய் தமிழ்ச்செல்விய பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சொல்ல, வேண்டாம் அப்பத்தா, நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்க போவேன்? கண்டிப்பா அவ என்ன மன்னிக்கவே மாட்டா. நான் போக மாட்டேன், வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவை தனியா கூப்பிட்டுக்கிட்டு போய் சேது பேச, ஐயா என்னையா உதவி வேணும்? என்னை பார்த்து உதவி அது இதுன்னு கேட்குற, என்னையா சொல்லு. அப்பத்தா,
இங்க பாரு, தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை புள்ளன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்விக்கு தெரியாது. அதனால தமிழ்ச்செல்வியோட ஒத்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. நான் எடுத்துக்கிட்டு போய் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன். என்னைக்கு தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சு ஏத்துக்கிறாளோ அன்னைக்கு இந்த குழந்தை அவளுடைய குழந்தைன்னு தெரிய வரட்டும். எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது அப்பத்தாவோட காலை பிடிச்சு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. இங்க பாரு சேது, தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை புள்ள அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே நான் தான். இப்போ தெரியுதா எதுக்காக இந்த காரணத்தை நான் சொன்னேன்னு? எனக்கு தெரியா நீ தமிழ்ச்செல்வி விட்டு போக மாட்டேன்னு. உங்களோட காதல் உங்களை ஒன்று சேர்க்கும். அதுக்காக உனக்கு நான் இந்த உதவியை பண்றேன். இப்பவே நான் போய் டாக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா வசந்தி டாக்டர்னு எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கி இங்க சேது கிட்ட அந்த பெண் குழந்தையை எடுத்து அப்படியே சேது கையில கொடுக்க, சேதுவோ அங்க நின்னுகிட்டு இருந்த வசந்தி செல்லப்பாண்டின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அப்பத்தாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு நேரா மண்டபத்துக்கு போறாரு சேது. கொஞ்ச நேரத்துல சேதுவோ தன்னோட கை குழந்தையை எடுத்துக்கிட்டு அங்க மண்டபத்துக்கு வந்து கார்ல இறங்க, அங்க சேதுவை பார்த்ததும் ஈஸ்வரி சாவித்திரின்னு எல்லாருமே பதட்டத்தோட ஓடி வர, அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, ஏயா சேது எங்கய்யா போன, என்னையாச்சு? ஆமா தமிழ்ச்செல்விக்கு ஏதோ அடிபட்டுடுச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கேட்க, ஆமாப்பா தமிழ்ச்செல்விக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, உடனே அங்க இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு, ஏயா சேது அதெல்லாம் இருக்கட்டும், உன் கையில என்ன ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்க, இது வேற யார் குழந்தையும் இல்லை, என்னோட குழந்தை. எனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பிறந்த குழந்தை. இனிமே இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏயா சேது என்னையா பேச்சு பேசுற? நீ விருப்பப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால தான் ஐஸ்வர்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என் அண்ணனும் அண்ணியும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து என்னமோ இது ஏன் குழந்தை நான் தான் வளர்க்க போறேன்னு இல்லாத டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பேசாம வா, அந்த குழந்தைய கருப்பு கிட்ட கொடு. கருப்பு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அந்த தமிழ்ச்செல்விக்கிட்டே கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, வேண்டாம் சித்தி, நான் ஒரே முடிவா தான் இருக்கேன். என் குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். மாமா மாமா என்ன மாமா சொல்றீங்க? ஏதோ பரிதாபப்பட்ட அந்த தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தீங்கன்னு பார்த்தா இப்போ கை குழந்தையோட வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க. வேண்டாம் மாமா, இந்த குழந்தை வேண்டாம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த கல்யாணத்தை நடத்தலாம். நீங்க வாங்க மாமா, என் கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேச, ஏய் ஐஸ்வர்யா இங்க பாரு, தமிழ்ச்செல்வி வழியால துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தமிழ்ச்செல்வியே ஏதாவது ஆம்புலன்ஸ் வர வச்சு அனுப்புவோம், இல்லைன்னா நீங்க எதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போறீங்கன்னு பெருசா என்னென்னமோ பேசுன. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? சே, உன்னெல்லாம் போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச பாரு, என்னதான் செருப்பால் அடிக்கணும். இப்ப சொல்றேன், தமிழ்ச்செல்வி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. புத்தி கெட்டு போய் தமிழ்ச்செல்விய நம்பாம அவ எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணிருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தேவையில்லாம சம்மதிச்சிட்டேன். எல்லாத்தையும் கருப்பு தான் எனக்கு சொல்லி என் புத்தியில பாடத்தை புகட்டுனா. எனக்கு தெரியும் யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. இங்க பாருங்க சித்தி, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த ஐஸ்வர்யா அப்பா இருந்துகிட்டு, என்னங்க இதெல்லாம்? நீங்க பெரிய மனுஷன்தான் பேரு, ஆனா உங்க பையன் உங்க பேச்ச சுத்தமா கேட்காம இப்போ என்னமோ வந்து எல்லார் முன்னாடியும் ஊரெல்லாம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கல்யாணத்தை நடத்த வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஐஸ்வர்யா அப்பா ராஜாங்கத்தை அவமானப்படுத்த, இங்க ராஜாங்கமோ அங்க சேதுவை பார்த்து, என்னைய சேது பேச்சு இதெல்லாம்? தமிழ்ச்செல்வியை நீ வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வெட்டி விட்டதுக்கு அப்புறம் தானே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சம்மதிச்சதுனால தானே நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்போ எதுக்காக இப்படி குழந்தைய கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் கருப்பு கிட்ட கொடுத்து கருப்பு எடுத்துட்டு போய் தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்டு வருவான். நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்ல, இங்க சேது இருந்துகிட்டு, இல்லப்பா யார் சொல்றதையும் நான் கேட்க போறதில்ல. என் குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். தமிழ்ச்செல்விக்கும் எனக்கும் ரெட்டை புள்ளப்பா. தமிழ்ச்செல்வி கையில இருக்கிறது ஆண் குழந்தை, என் கையில என் அம்மாவே பிறந்து வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது என் அம்மாவை விட்டுட்டு எனக்கு யார் துணையும் வேண்டாம். என் குழந்தை எனக்கு துணையா இருந்தா அதுவே போதும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் இங்க சேதுவோ அங்க ராஜாங்கத்தை எதிர்த்து பேச வந்த கோபத்துக்கு அங்க ராஜாங்கம் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டதுனால சேதுவை கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. அப்பா நீங்க என்ன எம்பிட்டு வேணாலும் அடிங்க,
ஆனா சத்தியமா சொல்றேன், என் குழந்தைய விட்டுட்டு யாரையும் தேடி நான் போக மாட்டேன்ப்பா. எனக்கு யார் துணையும் வேண்டாம். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் மண்டபத்துக்கு வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு கார்ல ஏற, இதை பார்த்துக்கிட்டு இருந்த கருப்பு, மலர், மோகனானு எல்லாருமே சேதுக்கிட்ட இருந்த குழந்தைய வாங்கி அப்படியே கொஞ்சிக்கிட்டு கார்ல கிளம்பி நேரா வீட்டுக்குமே போறாங்க.